नारायण नमस्कृत्यं नरं जैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यमवदसेवयां भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठुकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये हरे कृष्णा 1.6.30 शतश्चयुगपर्यन्ते उत्तायिदम् उत्तेदं शिश्रुक्षतः मरीचिमिश्र ऋषयः प्राणेभ्योऽहं स जज्ञे சரோஜா மாதிரி லாஸ்ட் வார்த்தை எப்படி படிக்கிறது? ஜக்ஞிரே தானே? ஆமாங்க, ஆமா, கரெக்ட் தான். ஜக்ஞிரே. ஜக்ஞிரே. थैंक यू மேனேஜ். ஸோ இது சரி, நீங்கள் படிங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க. சரோஜா மாதிரி படிங்க. 432 கோடி சூரிய ஆண்டுகளுக்கு பிறகு பகவானின் விருப்பப்படி மீண்டும் படைப்பதற்காக பிரம்மா உறங்கி எழுந்த பொழுது மரீச்சி, அங்கிரா மற்றும் அக்னி முதலான எல்லா ரிஷிகளும் பகவானின் திவ்யமான உடலிலிருந்து படைக்கப்பட்டனர். அவர்களுடன் நானும் தோன்றினேன். ஹரே கிருஷ்ணா. பொருளை படிக்காது. பொருளை இன்னொரு படிக்கணும். தேங்க்யூ மாதாஜி. திருப்பி நான் சான்ஸ் கொடுக்குறேன். சரி. கார்த்திக் பிரபு பொருளுரையை படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிரம்மாவின் ஒரு நாள் 432 கோடி சூரிய ஆண்டுகளை கொண்டதாகும். இது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதே கால அளவு கொண்ட இரவு நேரத்தில் பிரம்மா தன்னை படைத்தவரான கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உடலுக்குள் யோக நித்திரையில் ஓய்வெடுக்கிறார். பிறகு பகவானின் விருப்பப்படி பிரம்மாவின் மூலமாக மீண்டும் படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்படும் பொழுது பகவானுடைய தெய்வீகமான உடலின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பெரும் ரிஷிகள் அனைவரும் மீண்டும் தோன்றுகின்றனர். அவர்களுடன் நாரதரும் தோன்றுகின்றார். அதாவது உறக்கத்திற்கு பிறகு ஒருவன் அதே உடலுடன் எழுவதை போல அதே தெய்வீகமான உடலுடனேயே நாரதர் மீண்டும் தோன்றுகிறார் என்பதே இதன் பொருளாகும். ஸ்ரீ நாரதர் பகவானின் ஜட மற்றும் ஆன்மீக படைப்புகளின் எல்லா பகுதிகளிலும் சுதந்திரமாகவும் நித்தியமாகவும் பிரயாணம் செய்யக்கூடியவர் ஆவார். அவர் தமது சொந்த ஆன்மீக உடலிலேயே தோன்றவும் மறையவும் செய்கிறார். இவ்வுடல் பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு உள்ளதை போல அல்லாமல் உடல் மற்றும் ஆத்மாவென்ற பாகுபாடில்லாதது ஆகும். ஹரே கிருஷ்ணா. நாரதெல்லாம் வந்து ஆர்டினரி பர்சன் கிடையாது, சாதாரண மனிதர் கிடையாது, ரொம்ப டிரான்ஸ்ஜெண்டர். ஒரு இடம் என்ன கிருஷ்ணா நினைக்கிறேன், ராமனான்னு தெரியல. நாரத உடலில் கத்தியை விடுவோம், கத்தி அந்த சைடு வந்துடும், அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, அவங்க உடல் வந்து ஃபுல்லாக ஆன்மா. நமக்கு தான் உடலில் வந்து ஆன்மாவுக்கும் பௌதிக உடலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனால் அவங்க இதில் வந்து ரெண்டுமே சேம். கிருஷ்ணனுடைய உடல் அதே மாதிரி தான். அதனால தான் ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வைத்தி தத்பரஹா வெக்தாரேகம் பரஜன்மா ஸோ அர்ஜுனா. என்னுடைய பிறப்பு ஆக்டிவிட்டியை யார் அறிஞ்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இன்னொரு பிறவி கிடையாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய பிறப்பு ஆக்டிவிட்டிலாம் என்ன தான், ஆர்டினரி கிடையாது, ரொம்ப 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 திவ்யமானது. அதை எப்படி தான் புரிஞ்சுக்க முடியும்? சாது சங்கத்தில் இருக்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். சாது சங்கத்தில் போயிட்டா என்ன ஆகிடும், நெருப்பு தண்ணியில் விழுந்த மாதிரி. நெருப்பு தண்ணியில் விழுந்தா என்ன ஆகும், அணைஞ்சிடும், அவ்வளோதான். ஐயோ சூப்பராக இருந்தாரே, அப்போ பயங்கரமாக இருந்தாரேன்னா அப்போ இப்போ சாது சங்கம் இல்லைன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான், அணைஞ்சிடும். ஓகே, அதனால் முக்கியம் என்னது, சாது சங்கம். ஸோ நாரதமுனி வந்து இந்த பக்திக்கு பக்தி சூத்திரத்துக்கு வந்து மூலம். அவர் தான் பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறார். பஞ்சராத்த விதியும் சரி, பக்தி சூத்திரமும் சொல்லிக் கொடுத்த யார், நாரதமுனி. அவர் ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. ஆராதிதோ எதிஹரி சபஸ்தாந்திரைக்கும் நாராதிதோ எதிஹரி சபஸ்தாந்திரைக்கும் அந்தர்பகிர் எதிஹரி சபஸ்தாந்திரைக்கும் ந அந்தர்பகிர் எதிஹரி சபஸ்தாந்திரைக்கும். நாரதமுனி சொல்லுது. ஓகே, ஆராதனை நிறையா பண்ணுறோம், ஆனால் அதில் ஹரிய வழிபடலைன்னா அதெல்லாம் வேஸ்ட். நீ ஹரிய வழிபட்டேன்னா வேறு என்ன ஆராதனை பண்ணணும் நீ? அதே மாதிரி
உள்ளேயும் வெளியும் நீ அந்தர்வி ஸ்வஸ்தாது, நீ உள்ளேயும் வெளியும் கிருஷ்ணரை பார்க்கலைன்னா நீ பண்ணுற தபஸ்யா வேஸ்ட். நீ கிருஷ்ணரை பார்த்துட்டுனா ஆல்ரெடி பார்த்துட்டுனா வேற என்ன தபஸ்யா பண்ணணும்? உள்ளே வெளியே கிருஷ்ணரை பார்த்துட்டுனா வேற என்ன தபஸ்யா பண்ணணும்? அவருடைய நோக்கம் என்னென்னா கிருஷ்ணரை எப்பயுமே எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சொல்லிக்கார். ஓகே, நாரத முனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பக்தியில் வந்து முக்கியமான ஒரு ஆச்சாரியார். இவர் என்ன பண்ணுறாரு, போன பிறவியில் வேலைக்காரருடைய பையனாக பிறந்து பகவானை வந்து ரியலைஸ் பண்ண உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து லைட்னிங் மாதிரி டெத் வருதான். லைட்னிங்னா அப்படி ஒரு நிமிஷம் தான் இல்லையா, மின்னல் வந்துட்டு போயிடும். அதே மாதிரி அவர் உடலை விடார், உடனே ஆன்மீக உடல் கிடச்சிச்சு. புரியுதா? அதான் லைட்னிங் ஸ்பீடில் இன்னொரு உடல் கிடச்சிச்சு. இன்னொரு பிறவி கிடையாது அவருக்கு. அந்த பிறவியில் உடல் விட்ட உடனே ஆன்மீகம். அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. முதல்ல பிறவியில் நான் என்ன இருந்தேன், ஏழக்காரி பையனாக இருந்தேன், இது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கா? போன பிறவியில் நம்ம உடல் ஆன்மீக உடல் கிடையாது. ஓகே, கற்பனை பண்ணக்கூடாது. சில பேர் கற்பனை பண்ணிப்பாங்க, நம்ம உடல் ஆரம்பம் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவருடைய உடல் அப்படி. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஆன்மீக உடல் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை மில்லியில் முடிஞ்சது. அப்போ என்ன ஆகுனா 432 கோடி வருடங்கள், 432 கோடி வருடங்கள் முடிஞ்ச உடனே பிரம்மா தூங்க போவார். அவருக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகுது இல்லையா, அதுக்கு மேலே தூங்க போகிறோம்ல, அதே மாதிரி 12 மணி நேரம் முடிஞ்சோம் தூங்க போகிறார். அவர் தூங்கும்போது என்ன ஆகுனா எல்லாம் கர்ப்பதோஷாய் விஷ்ணுவுடைய உடலில் போயிடுவாங்க. ஓகே, நாரத முனி உள்ளே போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் அவர் எந்திரிச்ச உடனே பிரம்மாவும் உள்ளே போயிடுவார். பிரம்மா எந்திரிச்ச உடனே கிரியேஷன் நடக்கும் திருப்பி. அதுதான் இந்த பிரம்மாவோட டேயில் தான் நம்ம இருக்கோம். அதில் நிறைய சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் வரும். அதில் நம்ம ஒரு இதில் இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? 1000 யுகங்கள் வரும். கரெக்டாக 1000 சதுரயுகம், 1000 சதுரயுகம். அப்போ 1000 கலியுகம், 1000 சத்தியம், அந்த மாதிரி. அதில் நம்ம ஒரு யுகத்தில் இருக்கும். நாரதர் ஆமாம் 1000 சதுரயுகம், அதான் ஒரு கல்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மாவுடைய ஒரு டே. இது போட்டிங்கன்னா வரும் 432 கோடி வரும், கோடி வருடங்கள் வரும். ஓகே, ஸோ நாரதர் எப்போ வர்றாருன்னா பிரம்மாவுடைய ஸ்டார்டிங் எந்திரிச்சோன்னா அவர் கிரியேட் பண்ணுறாருல, அப்போ நிறைய ரிஷிகள் வருவாங்க. அப்போ நாரதர் வர்றார். நாரதருக்கு எல்லாமே தெரியுது. பிரம்மாட்டேருந்து நாரதர் வந்ததுனால நாரதருடைய உடல் வந்து ஆன்மீகம். பிரம்மா வந்து சொல்ல முடியாது, அவர் வந்து அதுக்கப்புறம் ஆன்மீகம் ஆயிக்கலாம். ஓகே, பிரம்மா தவம் பண்ணி ஆன்மீகம் ஆயிக்கலாம். அதனால் இப்போ பிரம்மா பறக்கும்போது எப்படி பிறந்தார், அவருக்கு வந்து ஒரே பயமாக இருந்தது இல்லையா. நாரதருக்கு அப்படி இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். பிரம்மா பயந்தனால தான் என்ன பண்ணுவார், அவர் கீழேருந்து மேலே வருவார், கீழே போவார், மேலே வருவார். பயம் வந்தோன்னா என்ன தப்பான்னு கேட்டோன்னா அவர் தப்பஸ்யா பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் விஷ்ணுவை பார்ப்பார், அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்ப்பார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை. ஓகே, அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 32 பார்க்கலாம். அந்தர்பஹிஷ லோகாம் ஸ்ரீன் பரியேமி அஸ்கந்தித பிரதஹ அனக்ரஹான் மகாவிஷ்ணு அபிகாத கதி க்வச்சி. Everybody translation. Since then, by the grace of the Almighty Vishnu, I travel everywhere without restriction, both in the transcendental world and in the 3 divisions of the material world. This is because I am fixed in the unbroken devotional service of the Lord. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்டார். பௌதிக உலகத்துலேயும் சரி, ஆன்மீகம் எங்கேயுமே எல்லாத்தையும் போக முடியும். நம்ம இங்கே போகிறோம், ஊர் சுற்றுறோம்ல, லோக்கலாக டவுன் பஸ்லாம் பிடிச்சோம், அப்படிலாம் கிடையாது அவருக்கு. அவர் நினச்ச உடனே எங்கெல்லாம் போகலாம். திடீர்னு அமெரிக்கா போனால் அமெரிக்கா போயிடலாம், விசாலாம் தேவையில்லை, உங்கள் போய் இறங்கிடுவார். திடீர்னு சொர்க்கலோகம் போனால் அங்கேயும் போவார், வைகுண்டலோகம் போனால் அங்கேயும் போவார், இதே உடல் அப்படியே போவார். இதுதான் அவருடைய இது. யார் ஒருத்தர் ஆன்மீக உடல் வந்துருச்சோ அவங்க இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணலாம். டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ட்ரெயின் டிக்கெட் இருக்கா, ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட் எதுவுமே தேவையில்லை, நினச்ச மாத்திரத்தில் போயிடலாம். அதுவும் ஆன்மீக உடல். பேய் பார்த்துருக்கோம் இல்லையா, பேயெல்லாம் உண்மை தான், பொய் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் பேய் வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸாக ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி சேண்ட் பண்ணாலே அது ஓடிடும். அந்த பேய் என்ன பண்ணலாம்னா நினச்ச உடனே திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போகலாம், பயங்கர ஸ்பீடு, அமெரிக்கா போகலாம். இந்த உலகத்துக்குள்ளே தான் போக முடியும், எத்துக்குள்ளே போகலாம், அவ்வளோதான், வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன் அந்த பேய் அப்படி வருதுன்னா, ஏன்னா அது வந்து சட்டில் பாடியில் இருக்குது, அதுக்கு வந்து நம்மளை மாதிரி உடல் கிடையாது. அதனால் அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கும், சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, உடல் கிடையாது. நம்ம சாப்பிட்றவங்க நாக்கெல்லாம் இருக்குது, ரசித்து சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஆசைப்படும். தண்ணி குடிக்கணும், தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா அது என்னது, அதுக்கு என்ன இல்லை,
இந்த உடல். அதனால தான் இன்னொரு உடலை போய் ஒட்டிக்கிறோம் என்ஜாய் பண்ணுறதுக்கா. புரியுதுங்களா? எப்போ யார் உடல் ஒட்டிக்கணும்? யார் ஒருத்தர் பகவானுடைய நாமங்களை சொல்லி அவங்க உடலில் போய் ஒட்டிக்கணும். ஓகே. அதனால் பிரபா வந்து சாண்ட் பண்ணும்போது நிறைய பேய் வீட்டெலாம் போவார், அதெல்லாம் பேயெல்லாம் ஓடிடும். ஓகே. இது வந்து சட்டில் பாடி இருக்குது, கிராஸ் பாடி இல்லை. இந்த சட்டில் பாடியும் இல்லைன்னா அதுதான் ஆன்மீக பாடி. அதனால் அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்? பயங்கர ஸ்பீட். அந்த உடலில் நான் என்ன பண்ண முடியும்? எந்த இடத்துக்குலாம் போகலாம். ஆசைப்படி பர்ஃபெக்ட். ஜெய். As stated in Bhagavad Gita, there are 3 divisions of material spheres, namely Urdhva-loka, topmost planets, Madhya-loka, midway planets, and Adho-loka, downward planets. Beyond the Urdhva-loka planets, that is to say above the Brahma-loka, are the material coverings of the universes, and above that is the spiritual sky, which is the unlimited, which is unlimited in expansion, containing unlimited self-illuminated Vaikuntha planets, inhabited by God Himself along with His associates, who are all eternally liberated living entities. Sri Narada Muni could enter all these planets in both the material and spiritual spheres without any restriction, as much as the Almighty Lord is free to move personally in any part of His creation. In the material world, the living beings are influenced by the 3 material modes, namely goodness, passion, and ignorance. Okay, Maharaji படிங்க. But Sri Narada Muni is transcendental to all these material modes, and thus he can travel everywhere unrestricted. He is a liberated spaceman. The causeless mercy of Lord Vishnu is unparalleled, and such mercy is perceived by the devotees only by the grace of the Lord. Therefore, the devotees never fall down, but the materialists, that is, the putative workers and the speculative philosophers, do fall down, being forced by their respective modes of nature. The rishis, as above mentioned, cannot enter into the transcendental world like Narada. This fact is disclosed in the Narasimha Purana. Rishis like Marichi are authorities in putative work, and rishis like Sanaka and Sanatana are authorities in philosophical speculations. But Sri Narada Muni is the prime authority for transcendental devotional service of the Lord. All the great authorities in the devotional service of the Lord follow in the footsteps of Narada Muni in the order of the Narada Bhakta Sutra, and therefore all the devotees of the Lord are unhesitatingly qualified to enter into the kingdom of God, Vaikuntha. ஸோ எல்லாருமே நம்ம நாரதரை தான் ஃபாலோ பண்ணுறோம். பிரம்மாவுடைய பார்த்தீங்கன்னா பரம்பரை எப்படி வரும்? பிரம்மா, நாரதர், வியாசர், கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம எல்லாருமே நிச்சயம் வைகுண்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாரத பக்தி சூத்திரம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். சில ஊர்தலோகா, மத்தியலோகா, அதோலோகா, பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தனம் அர்ஜுனா மாவ பேச்சு கௌந்தையா புனர்ஜன்ம வித்யாதே. எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, பிரம்மாவுடைய லோகம் வரையும் போனாலும் சரி, நிச்சயமாக என்ன உண்டு? பிறப்பு இறப்பு உண்டு அப்படின்றார். ஓகே, அந்த ஸ்லோகம் தான் இதுலேயும் வருது. ஓகே, ஆனால் நாதருக்கு வந்து இது கிடையாது. அவர் வந்து டிரான்செண்டல் ஸ்பேஸ் மேன், ஆன்மீக ஸ்பேஸ் மேன். எப்படி சொல்கிறது தமிழில்? ஸ்பேஸ் மேன், விண்வெளி வீரர், விண்வெளி மனிதர். ஓகே, அந்த ஆன்மீக அதனால் அவர் எங்கேனாலும் போக முடியும் நினச்ச மாதிரி. ஏன்னா அவர் 3 குணங்களுக்கு அப்பால் இருக்கார். ஓகே, 3 குணங்கள் இருக்கவங்களால இப்படி தான் இருக்கும். நம்ம தான் அப்படிலாம் நம்மளால் என்ன பண்ணுவோம்? டிக்கெட் வாங்கி தான் போகணும். விசா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உண்டு. அங்கே போனோடனே விசா கேட்பாங்க. நாரத மணிக்கெலாம் ஒன்றும் கிடையாது, எங்கேனாலும் போகலாம். ரூல்ஸ் இருக்குது, நம்ம கரெக்டு ரூல்ஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, யாருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்? யார் பேஷண்ட்டோ அவங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, நோயாளி நம்மலாம் என்ன நோய் இருக்குது? நமக்கு இந்த 3 குணங்களில் இருக்கும். நம்ம இந்த உடல் நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்ம? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 32 படிக்கலாம். தேவதத்தாம் இமாம் வீணாம் சர்வ பிரம்மா விபூஷிதம், சர்வ இல்ல ஸ்வர பிரம்மா விபூஷிதம், மூர்ச்சயித்வா ஹரிகதா
गायमान चराम्यहम् இசையேஷ் மாதாஜி நீங்கள் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்டதும் தெய்வீக ஓசை நிரம்பியதுமான இவ்வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னத மகிமைகளை இடைவிடாமல் பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்கிறேன். பொருளுரை படிக்கவா? பொருள் கொஞ்சம் படிங்க, இன்னும் அடுத்து படிக்கட்டும். 2 லைன் 3 லைன் படிங்க. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நாரதருக்கு வழங்கப்பட்ட வீணையை பற்றி லிங்க புராணம் விவரிக்கிறது. சீவ கோஸ்வாமி இதை உறுதி செய்கிறார். தெய்வீகமான இந்த வாத்திய கருவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாரதரையும் ஒத்ததாகும். ஏனெனில் இம்மூவரும் ஒரே தெய்வீக நிலையை சேர்ந்தவர்களே ஆவர். இவ்வீணையிலிருந்து எழும் ஓசை பௌதிகமானதாக இருக்க முடியாது. எனவே நாரதரின் வீணையால் ஒலிபரப்பப்படும் பகவானின் பெருமைகளும் லீலைகளும் கூட எவ்வித பௌதிக தன்மையும் இல்லாமல் தெய்வீக தன்மை வாய்ந்தவையாகும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஐஸ்வர்யா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? ஒரு விஷயம் படிக்காங்க. ஓகே ஓகே. சரி, படிக்க வச்சிருக்கீங்களா? சரி படிங்க படிங்க படிங்க. ஸ்க்ரீனா? சரி, நான் ஸ்க்ரீன் ரெடி பண்ணல. சரி, ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் நீங்கள் படிங்க. 7 ஸ்வர்ணங்களான கொஞ்சம் கட்டி படிங்க. 7 ஸ்வர்ணங்களான சர்ஜா சர்ஜமா சரிகமா பத்தி நிச்சயதானா? ஓகே. ரீ வந்து ரிஷபா, கா வந்து காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், தா தைவதம் மற்றும் நீ விஷாதம் ஆகியவையும் தெய்வீகமானவையே. இவை குறிப்பாக தெய்வீக பாடல்களுக்காகவே ஏற்பட்டுள்ளன. பகவானின் தூய பக்தரான நாரத தேவர் வீணையை பரிசாக அளித்த பகவானுக்கு நன்றிக்கடனாக செலுத்தும் வகையில் நாரதர் பகவானின் உன்னதமான பெருமைகளை பாடுவதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருந்தார். அவரது உயர்ந்த நிலையில் அவர் நிலையாக இருக்கிறார். ஸ்ரீல நாரத முனியின் அடிச்சுவடிகளை பின்பற்றி ஜட உலகில் உள்ள தன்னரவு பெற்ற ஆத்மா ஒருவர் ஷா ரி கா மா முதலான ஸ்வரங்களை பகவானின் தொழிலில் ஈடுபடுத்தி பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுவது போல் அவரது பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அந்த சரிகமா பதனிசா இருக்கு இல்லையா, அது எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? நம்ம ஆன்மீகத்தை தான் யூஸ் பண்ணணும், பௌதிகத்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சினிமா சாங்லாம் பாடுறாங்கல்ல, நிறைய சாங்லாம் ரொம்ப ஃபேமஸாக மியூசிக்கெல்லாம் போட்டு பாடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி பாடுறவங்களுக்கு நரகம் தான் கிடைக்குமா. ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் அதையே நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. பழைய காலத்து பாடலாம் பாடிப்பாங்க, நிறைய பாடல் பாடிருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ஹிட்டான பாடலாம் போட்டு திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க இல்லையா. நேம் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி பாடல்கள் நிறைய பாடிருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் பாடி எல்லாம் பற்றி அவங்களும் அதையே பாடிட்டு அது ஒரு மாதிரி ராகங்கள்லாம் இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரங்கே ஒளி எதோ பாடலாம் வருது இல்லையா, எதோ பாடலாம் பாடி அதெல்லாம் அப்படி போட்டு அப்படியே மனசில் அது ஓடிட்டே இருக்கும் அவனுக்கு. எங்கே போனாலும் அந்த பஸ்ஸில் போகும்போது அதே பாடு தான், கரெக்டாக இதே தான் ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், இவன் குழியில் தள்ளிட்டான். யார் தள்ளினா? டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்த்து தள்ளி. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். இந்த லோகத்தில் பணம் நிறைய கிடைச்சிடும், ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக நரகம் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாடலில் பாடி அவங்கள எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குழியில் தள்ளுறாங்க. ஓகே. ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்கேன், சரிகமா பதனிசா வந்து ஒன்லி யூஸ்டு ஃபார் ஆன்மீகத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். அதுதான் அது நாரத மணி கிரியேட் பண்ணியிருக்கு. நாரத மணி வந்து இது பண்ணுறாரு. ஓகே, இந்த 7 meters சர்வீஸ் ஆஃப் லார்ட் பை கான்ஸ்டன்ட்லி சிங் த க்ளோரிஸ் ஆஃப் த லார்ட். இது எப்படி வந்ததுன்னு சொல்லி நாரதர் சொல்வார். எப்படி நாரதர் வந்து வேலைக்காரி பையனாக வந்தேன்னு நாரதர் இங்கே இருப்பார். சுகதேவ கோஸ்வாமி
இங்கே இருக்காரு வச்சுக்கோமே, சுகதேவ கோஸ்வாமி இங்கே இருக்கார், பரீட்சித் மகாராஜ் இங்கே உட்காந்துருக்கார், அதுமாதிரி நாரதர் பின்னால் உட்காந்துருக்கார். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் பரீட்சித் என்ன சொல்கிறார், பாகவதம் சொல்கிறார். ஆனால் பாகவதத்தில் என்ன வருது, நாரதருடைய பிறப்பு வருது, இப்போ வந்தது இல்லையா, இதை சொல்கிறார். அதே மாதிரி பின்னால் நாரதர் எப்படி வேலைக்காரியோடைய பையனாக மாறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். முதல்ல நாரதர் ஆக முன்னால் கந்தர்வனாக இருப்பார், ஃபஸ்ட்டு கந்தர்வனாக இருந்து அப்புறம் வேலைக்காரி பையனாக மாறுவார், அதுக்கடுத்து தான் நாரதர் வருவார். இதை வந்து நாரதர் கேட்பார். இப்போ நம்மளை பற்றி நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அசம்பிளி இருக்குது, பெரிய அசம்பிளியாக இருக்குது, எல்லாம் லேர்னர் பர்சனாக இருக்காங்க வச்சுக்கோங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அவன் தப்பை பற்றி நம்ம பற்றி சொல்லும்போது எல்லோரும் கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? நாரதர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நாரதர் வந்து ஒரு கந்தர்வனாக இருக்கும்போது அவர் சினிமா சாங் பாடுவார். எங்கே பிரம்மாவுடைய அசம்பிளியில் சினிமா சாங் பாடுவார். உடனே பிரம்மா என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சபிச்சிருவாங்க, நீ வந்து ஒரு சூத்திரனாக பறந்துருன்னு சொல்லி. அதனால தான் வேலைக்காரி பையனாக பறப்பார். கந்தர்வனாக இருந்தவர் வேலைக்காரி பையனாக பறந்து அதுக்கப்புறம் அவருக்கு இந்த நாலேஜெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார், நாரத முனியாக வந்துடுறார். அதனால் நம்ம வந்து அவர் அப்படி இருந்தாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. சூரியன் வந்து மூத்திரத்தை உறிஞ்சிச்சுன்னா சூரியனுக்கு ஏதாவது அழுக்கு இருக்குமா? இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏதாவது இது பண்ணும்போது நம்ம அதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது. பிரம்மா வந்து அவருடைய பொண்ணு பின்னால் ஓடினார், சிவன் வந்து மோகினி அவதாரத்தை பார்த்து மயங்கிட்டார், இதெல்லாம் நம்ம இது பண்ணவே கூடாது, சட்டம் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆளுங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் யார் ஒருத்தர் இந்த மாதிரி சரிகம பதனிசா வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல பெருமை கிடைக்காது. ஓகே, இந்த சினிமா சாங்கெல்லாம் வேஸ்ட், அவங்கெல்லாம் பாடுறதெல்லாம் நான் கெட்ட காரியம் பண்ணியிருக்காங்க. ஓகே, 33 படிக்கலாம். பிராகயதா ஸ்வவீர்யாணி தீதபாதா பிரியஸ்ரவஹ ஆஹுதா இவ மே சீக்ரம் தர்சனம் யாதி சேதசி. பிரபு படிங்க, பிரபு நீங்கள் படிங்க. Glories and activities are pleasing to hear, at once appears on the seat of my heart, as if called for as soon as I begin to chant his holy activities. பரப்பல் கொஞ்சம் படிங்க, அப்புறம் அவர் படிக்கணும். The absolute personality of Godhead is not different from his transcendental name, form, pastimes and the sound vibrations thereof. As soon as a pure devotee engages himself in a pure devotional service of hearing, chanting and remembering the name, fame and the activities of the Lord, at once he becomes visible to the transcendental eyes of the pure devotee by reflecting himself on the mirror of the heart by spiritual television. Therefore, a pure devotee who is related to the Lord in loving transcendental service can experience the presence of the Lord at every moment. ஓகே ப்ரோ, அவர் படிங்க. தேங்க்யூ ப்ரோ. பிரபு படிங்க, அப்புறம் ஸ்லோவாக கொடுக்குறாங்க. பிரபு படிங்க. நீங்கள் படிங்க. பக்தர்கள் ஒவ்வொரு கணமும் பகவானின் இருப்பை அனுபவிக்க முடியும். தனது சொந்த பெருமைகளை மற்றவர்கள் சொல்ல கேட்டு மகிழ்வது அனைவருக்கும் உள்ள இயற்கையான குணமாகும். மேலும் மற்றவர்களைப் போல் பகவானும் ஒரு தனிப்பட்ட நபரே என்பதால் இக்குணத்திற்கு அவர் விதிவிலக்கல்ல. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மாக்களில் காணப்படும் இயற்கையான குணம் பரம புருஷரிடமுள்ள இயற்கை குணத்தின் பிரதிபலிப்புகளே ஆகும். ஒரே வேறுபாடு என்னவெனில் பகவான் எல்லோரையும் விட மிக சிறந்தவராகவும் அவரது எல்லா செயல்களிலும் பூரணமானவராகவும் இருக்கிறார். ஆகவே தூய பக்தர்களால் பாடப்படும் அவரது பெருமைகளால் பகவான் கவரப்படுகிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பகவானும் அவரது பெருமைகளும் ஒன்றேயாகும். பகவான் பூர்ணமானவர் என்பதால் அவரது புகழ் மாலையிலும் அவரால் எழுந்தருள முடியும். நாரதர் தமது சொந்த நன்மைக்காக பகவானின் புகழை பாடவில்லை, ஆனால் புகழ் மாலைகள் பகவானோடு ஒத்திருப்பவை என்பதாலேயே அவர் அவ்வாறு பாடுகிறார். ஹரிகிருஷ்ணன். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கலாங்க. ரெடி ஆகிக்கோ நீ. அடுத்த ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட், அதை அர்த்தம் படிக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ நான் அவனுடைய புகழை பாட ஆரம்பிச்சனோ உடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் என்னுடைய இதயத்தில் வந்து உட்கார்ந்துடுறார். At once appears on the seat of my heart, as if called for, as soon as I begin to chant his holy activities. அவருடைய நாமத்தை சொன்ன உடனே இதயத்தில் வந்துடுறான்றது. நம்மளும் இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வரணும். ஓகே, கிருஷ்ணர் வரணுங்கிறதே வரணும்.
ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அப்படி இல்லை. ஆக்சுவலாக இப்போதைக்கு நிறைய இடத்துக்கு போகுது இல்லையா மனசு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பயிற்சியில் இருக்கோம். ஹரிகிருஷ்ணா சொல்லும்போது மனசு போகும்போது திருப்பி பிடிச்சி இழுக்கணும், திருப்பி இழுத்து நம்ம ஹரிகிருஷ்ணா கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஓகே, போராட்டமாக தான் இருக்கும். நமக்கு நினச்ச உடனே கிருஷ்ணர் வந்து இதயத்தில் வரணும். இப்போ இவர் சொல்கிறார்ல, ஹோலி நேம்ஸை சேன் பண்ண உடனே என்ன பண்ண இதயத்தில் வந்துடுறாரு, கூப்பிட்ட மாதிரி உடனே வந்து உட்காந்துடுறாரு. இதுதான் தூய்மையான பக்தர். அதுதான் அதான் சாண்டிங் தான் பிகினிங், சாண்டிங் தான் எண்டு. எனக்கு தான் தெரியுமே, ஹரிகிருஷ்ணா தெரியுமேனா அதுதான் பிகினிங். அதை பெர்ஃபெக்டாக பண்ணாதான் அதான் எண்டு. ஸோ முடியும் போது எப்படி இருக்கும், நம்ம ஹரிகிருஷ்ணா சேரும்போது கிருஷ்ணர் வந்து உட்காந்துருவார் நம்ம இதயத்துலேயும் நாட்களையும். ஓகே, ஆனால் கிருஷ்ணருடைய நேமுக்கும் அவருடைய ஃபார்முக்கு அவருடைய பேரஃபெல்யாவுக்கு வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே ஹோலி நேமுக்கு நான் அடிமை, நான் அவருக்கு நான் தொண்டு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாதான் நம்மளால் அந்த நேமை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே, கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, நான் அவருடைய சேவகன் அப்படின்னு நம்ம நினச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக சேன் பண்ண முடியும். இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியல இப்போ. ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு வேறு நினைக்கிறோம், கிருஷ்ணா வேறு நாம வேறு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாம சொல்லும்போது நம்ம இன்அட்டென்டிவாக சேன் பண்ணுறோம். இன்அட்டென்டிவாக புரியுது இல்லையா, கவனம் இல்லாமல் சேன் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு உள்ளே வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும், நரேந்திர மோடி வரான்னா எப்படி இருக்கும், நம்ம எல்லோரும் எந்திரிச்சு இப்போ அவருக்கு மரியாதை பண்ணி இவ்வளோ. ஏன்னா வி ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி இல்லையா, வி நோ நரேந்திர மோடி இஸ் ஹியர். நரேந்திர மோடி பேரை சொன்னால் நமக்கு அந்த இது வருதா, ஃபீல் வருதா, இல்லை இல்லை. அது மாதிரி தான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் நமக்கு அது நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணா எங்கே வந்திருக்கான் அப்படின்னு. உண்மையை கிருஷ்ணா இங்கே வந்துட்டார்னா அப்போ எப்படி இருக்கும் நம்ம வீடு, குரு வராமல் எப்படி இருக்கு நமக்கு, வந்துட்டாரோ இதெல்லாம் சேவ் பண்ண அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் நம்ம எப்போ வந்து நாமமோ அவரும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறத நம்ம உணர்றோமோ அதான் பியூர் சாண்டிங். ஓகே, அதுதான் எண்டு. ஸோ அதனால் பாரதமணி வந்து எதுக்காக சேட் பண்ணுறாரு, நாட் ஃபார் ஹிஸ் பர்சனல் பெனிஃபிட் பட் பிகாஸ் க்ளோரிஃபிகேஷன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் வித் லார்ட். அவருடைய புகழுக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லை. இப்போ அடுத்த சொல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லை, ரெண்டுமே ரிப்பீட் பண்ணலாம். ஏததியாத்துர சித்தானா மாத்ரா ஸ்பர்ஷயா இச்சயா முகோ பவசிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். படிச்சிருவியா? படி முடியாதா? அடுத்த நோட்டு படிக்கலாம். ஓகே, ரெடி ஆகிக்கோ, அதுதான் ரெடி ஆகிக்கோ. ஓகே, ஆசி படிச்சிருவியா? அது படி. ஏதத்யாதுர சித்தானா மாத்ரா ஸ்பர்ஷ்யா இச்சயா முஹோ பவசிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். படி. ஏதத்யாதுர சித்தானா மாத்ரா ஸ்பர்ஷ்யா இச்சயா முஹோ பவசிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். படிங்க பிரபு. ஏனதியாதுர சித்தானா முஹோ. படி ட்ரை பண்ண, அவ்வளோதான். பாபா சிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். டிரான்ஸ்லேஷன் கத்தி படிக்கணும். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படி. கொஞ்சம் கத்தி படி, கேட்காதீங்க. Thank you, bro. Very nice. Okay.
கலாவதி மாதாஜி இருக்கீங்களா? ஓகே மாதாஜி, நீங்கள் தமிழில் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு கொஞ்சம் பர்ஃபெக்ட் படிங்க. அதான் ஓகே, இப்போ நல்லா கேட்குது, படிங்க. இந்திய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எதிரான ஆசைகளினால் சூழலில் இருப்பவர்களால் ஆத்மா குருக்கனின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை என்னும் கடலினை கடந்து விட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். பொருளுரை: ஜீவராசியால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவன் எதையாவது செய்து கொண்டோ நினைத்துக் கொண்டோ அல்லது எதை பற்றியாவது பேசிக் கொண்டேதான் இருப்பான். பௌத்திகவாதிகள் பொதுவாக தங்களது புலன்களை திருப்திப்படுத்தும் விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் இவ்விஷயங்கள் மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இவை எந்தவித திருப்தியையும் அளிப்பதில்லை. எனவே அவர்கள் கவலைகளும் ஆவல்களும் நிறைந்தவர்களாக மாறிவிடுகின்றனர். இது மாயா அல்லது பொய்த்தோட்டம் எனப்படுகிறது. திருப்தி அளிக்காத பொருளை கொண்டு பெற்றுக் கொள்கின்றனர். இது மாயா அல்லது பொய்த்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ மாயா என்று அழைக்கப்படுகிறது இல்லையா? அதை விட்டாங்க. மாதாஜி நீங்கள் படிங்க. ஆகவே பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதால் புலன்முகர்வில் ஈடுபட்டுள்ள இத்தகைய அதிருப்தி அடைந்த ஜீவன்களுக்கு திருப்தியை அளிக்கும் என்று நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாக கூறுகிறார். ஒரு ஜீவராசியின் சிந்தனை, உயர்வு, விருப்பம் அல்லது செயல் ஆகியவற்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஆனந்தத்தை ஒருவர் விரும்பினால் அவர் விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறந்து கொண்டிருக்கும் மனிதனை பற்றி பேசுவதற்கு பதிலாக பகவானை பற்றி பேச வேண்டும். திரைப்பட நடிகர்களின் செயல்களை அனுபவிப்பதற்கு பதிலாக ஒருவர் தனது கவனத்தை பகவானிடமும் அவரின் நித்திய சகாக்களான கோபியர்களிடமும் லக்ஷ்மிகளிடமும் திருப்ப வேண்டும். சர்வசக்தி படைத்தவனான பரமபுருஷ பகவான் அவரது அகாரமான கருணையினால் பூமியில் அவதரித்து உலகாயத்தமான மனிதர்களைப் போல் செயல்பட்ட போதிலும் அதே சமயத்தில் அவர் சர்வசக்தி உள்ளவர் என்பதால் அசாதாரணமாக செயல்பட்டார். இதை அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக செய்கிறார். ஏனெனில் இதனால் அவர்கள் தங்களுடைய கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்பிக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதால் பந்தப்பட்ட ஆத்மா படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு எல்லா துன்பங்களுக்கும் பிறப்பிடமான அறியாமை என்னும் கடலை சுலபமாக கடந்து விடுகின்றனர். மிக உயர்ந்த அதிகாரியான ஸ்ரீ நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்திலிருந்து இதை குறிப்பிடுகிறார். மேலும் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தராகிய நாரதனின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமானால் நாமும் அதே அனுபவத்தை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இல்லை பாருங்க, பகவானுக்கு ரொம்ப கருணை அதிகம். ஓகே, பகவான் எப்படின்னா நம்ம வந்து பக்தியில் முன்னேறணும்னு அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, அதை விட அவருக்கு மிக மிக அதிகம் நம்ம வரணும்னு சொல்லி அவருக்கு ஆசை அதிகம். ஓகே, நம்ம நினச்சக்கூடாது நம்ம வரணும்னு நினைக்கிறோம், அவருக்கு எனக்கு தடங்களாக இருக்குது நிறையா, அவர் ஏன் நிரூபம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு நினச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ தடங்கள் வச்சுருக்காரு கிருஷ்ணர். ஹஸ்பண்ட் தடங்கள், இல்லை ஒய்ஃப் தடங்கள், குழந்தை தடங்கள், எல்லாம் ஒரே தடங்களாக தான் இருக்கு எல்லாம். நான் கிருஷ்ணரை போகணும்னு நினச்சிட்டேன், கிருஷ்ணா தான் என் லைஃப் முடிப்பட்டேன். நான் இப்போ நினைக்கிறேன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் கிருஷ்ணா இவ்வளோ தடங்கள் வச்சுருக்காரு, ஏன் ரூம் பண்ண மாட்டேங்கிறார், இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லலாம் அவர்கிட்ட? நீ கேட்குறாங்களா இல்லையா? நான் நினச்சிட்டேங்க கிருஷ்ணரை போகணும்னு நினச்சிட்டேங்க, அறியாமையில் கேட்குறாரு. ஆனால் எனக்கு பாருங்கள் எவ்வளோ தடங்கள் பாருங்கள். நான் சேட் பண்ண நினைக்கிறேன், சேட் பண்ண மாட்டேங்கிறான், பையன் சேட் பண்ண மாட்டேங்கிறான், ஒய்ஃப் படுத்துகிறாங்க. இதுதான் சொல்கிறாங்களா இல்லையா? மாமியார் தொல்லை தாங்க முடியல, எனக்கே இவ்வளோ தடங்கள், ஏன் கிருஷ்ணா என்னை இப்படி வச்சார்? இது என்ன ஆன்சரு? கரெக்டான கேள்வி தானே? என்ன ஆன்சர் சொல்லுங்கள் மாதாஜி. அவங்க கர்ம வினை. சரி, ஓகே. சரி, ஓகே. இவங்க ஐஸ்வர்யா மாதாஜி சொல்லுங்க. இல்ல நம்ம கிருஷ்ணாட்ட வர விருப்பப்படுறோமான்னு டெஸ்ட் பண்றாரு. வெரி நைஸ். ஓகே, அப்புறம் இல்ல யார் கை தூக்குறீங்க? டிட்டாச்மெண்ட் யாரோட வச்சிருக்கோம்?
அட்டாச்மெண்ட் கிருஷ்ணாட்ட வளர்த்துக்கணும். நீங்கள் சொல்யூஷன் சொல்கிறீங்க. ஓகே, அப்புறம் ஏன் கேட்குறாருல அவர், எனக்கே இது இப்போ இந்த உடனே இதை ரிலீவ் பண்ண முடியல அவர் கிருஷ்ணாவால். நான் இந்த மாதிரி ஸோ பிளேஸில் இருக்கேன், எனக்கு கிருஷ்ணா மேலே ரொம்ப ஆசை வந்துடுச்சு. என்னைய தூக்கிட்டு போக வேண்டியதானே கிருஷ்ணர், ருக்மிணியை தூக்குனாங்கல்ல, அதுவே என்னை தூக்கிட்டு போ கேட்குறாரு. கரெக்டான கேள்வி தானே அது. என்ன ஆன்சரு? நம்ம சரண்டர் ஆகலை, நம்ம ஏமாத்துறோம். டூப்ளிசிட்டி மேன், புரியுதா? ரெட்டை வேடம் போடக்கூடிய மனிதர்கள் நம்ம. செத்த கிடையாது நம்மகிட்ட, உண்மையில செத்த கிடையாது, நடிக்கிறோம் நம்ம. அப்புறம் வேற என்ன பாயிண்ட்? கரெக்டாக தான் வச்சிருக்காரு. அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிட்டா நம்ம கிருஷ்ணரையா மறந்துடுவோம். ஓகே, அப்புறம் சொல்லுங்க மாதாஜி. ஃபெய்த்தே இல்லை பகவான் மேலே, ஃபெய்த் வைக்கணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரி, ஓகே. அவர் ஈஸியாக கொடுத்தோம். ஆனால் கிருஷ்ணா ரொம்ப ஆசையாக இருக்கார். ஆக்சுவலாக அவர் கொடுக்க தான் ரெடியாக இருக்கார். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு கிருஷ்ண மேலே ஆசையே கிடையாது. நம்ம இந்த மாயாவுடைய தொல்லை தாங்க முடியாமல், துன்பங்கள் தாங்க முடியாமல் கிருஷ்ணாட்ட கொஞ்சம் கிருஷ்ணான்ட்டு வரும், அவ்வளோதான். நமக்கு ஒரு வியாதி இல்லை, குடும்பம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது, வேலைக்கு சாப்பாடு வருது, நிறைய சொத்து இருக்குன்னா கிருஷ்ண பற்றி நினைக்கவே மாட்டோம். அவன் ஹஸ்பண்ட் படுத்துறாரு, ஒய்ஃப் இப்படி இருக்குது, மாமியா படுத்துறான், தொல்லை தாங்க முடியல, ஹஸ்பண்ட் வந்து லாக் பண்ணிடுறாரு, சேன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் படுத்துறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம முடியும் நம்மளால் கிருஷ்ணன் நினைக்க முடியும். இல்லைன்னா கிருஷ்ணன் நினைக்க மாட்டோம். நம்ம ஜாலியாக படுத்து தூங்கிட்டு நல்லா இருக்குது லைஃப்னு சொல்லி லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, அதனால் ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கருணையோடு அந்த சுச்சுவேஷன் நம்ம வச்சுருக்கிறார். கிருஷ்ணனை ப்ளேம் பண்ணுறதுக்கு அதில் ஒரு மீனிங்கே கிடையாது. கிருஷ்ணன் ஏன் இப்படி வச்சுருக்கான்னு கேள்வியே கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அதுவே ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அந்த மாதிரி கஷ்டம் இருக்க போய் தான் நம்ம கிருஷ்ணன் நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணன் நினைக்க தான் என்ன ஆகும், அந்த கஷ்டங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம நல்ல பொசிஷனில் வந்துடலாம். நல்ல பொசிஷன் வந்தால் இன்னும் கிருஷ்ணன் நினைக்க முடியும். அவர் அந்த கான்ஃபிடென்ட் வந்தப்போ தான் அந்த பொசிஷன் கொடுப்பார். ஓகே இந்த பொசிஷனை எடுத்து இங்கே வைக்கலாம் அப்படின்னா, பூனை ஒரு இடத்துல பூனை குட்டியை குப்பையில் வச்சுருக்கோம், அப்புறம் கோபுரத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா குப்பையில் வச்சா தான் அவனுக்கு இப்போ சேஃப், கோபுரத்தில் வச்சா அப்புறம் சேஃப். அதனால் நம்ம குப்பையில் இருக்கும்போது ஐயோ என் கிருஷ்ணா எப்படி வச்சுக்க நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து மாற்றுவார் சேஃப். ஓகே, அவருடைய கருணை பாருங்கள் எப்படி. அவர் கருணைனா இவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், யார் சொல்கிறார்? மைத்ரேய சொல்கிறார்ல, உத்தவர்கிட்ட இல்லை உத்தவர் சொல்கிறாராம். அகோபகியாம் சனகாலகோடாம் ஜிகாம் செய்யாதபியசாத்மி லேபே கனிந்தாத்ரி முச்சிதாமதோன்யாம் கம்பாதயாலும் சரணம் பிரஜேமா. அந்த அரக்கி பூத்தனா தன்னுடைய மார்பில் வந்து விஷத்தை தடவி ஒரு அழகான பெண்ணுருவம் எடுத்து வந்துடுறான். பெண்ணுருவம் எடுத்து வந்து என்ன எல்லாரும் விட்டுறாங்க, அந்த அம்மா உள்ளே விட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே விட்டுறாங்க. விட்டுட்டு அது நோக்கம் என்ன, அந்த குழந்தையை கொல்லணுன்ற நோக்கம். அந்த குழந்தைய எடுத்து மார்பில் அணைச்சிட்டு பாலை கொடுக்குறாங்க, சாகட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடூரமான எண்ணம் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெண்ணை கூட, அரக்கியை கூட கிருஷ்ணன் எப்படி நினைக்கிறார்? தாயாக நினைக்கிறார். இதுதான் அவருடைய கருணை. அந்த கருணையில் அவரை நம்ம யாரும் மிஞ்ச முடியாது. ஓகே, அவ்வளோ கருணை உள்ளவர் நம்மளை இந்த சிச்சுவேஷன் வச்சுருப்பாரா? எப்பயுமே கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த அரைக்கு கொல்ல வர அரைக்கு மேலே அவருக்கு இறக்கம் இருக்குது. நம்ம அரைக்கிஷா சேட் பண்ணுறோம், நம்ம மேலே இறக்கம் இல்லையா அவருக்கு? ஏன் அந்த சிச்சுவேஷன் நம்ம வச்சுருக்காரு? ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஷேர் பண்ண முடியும். புரியுது அவங்களுக்கு? கருணையோடு வச்சுருக்காரு நம்மளுக்கு. அந்த அரைக்கியை பார்த்துட்டு அவர் கருணை மிஞ்சிருச்சு. அவர் அந்த பாலை உறிஞ்சி லைஃபையும் உறிஞ்சிடுறார். அந்த அம்மா இறந்துடுச்சு. இறந்தாலும் என்ன, அந்த அம்மா கிடச்சிதான், அம்மா பொசிஷன் கிடச்சிதான். யசோதாவுக்கு ஃப்ரெண்ட் நர்சிங் மாதிரி. யசோதாம்மா அம்மா, நர்சிங் அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நர்ஸ், அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கிடச்சிதான். அந்த மாதிரி அரக்கி கூட நல்லது பண்ணுறாரு கிருஷ்ணன். அப்போ நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை எப்பயுமே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லது பண்ணாமல் கெட்டதாக பண்ணுவார். கிருஷ்ணனுடைய சாண்டிங் பண்ணுறோம், கிருஷ்ணனுடைய பௌத்தியை படிக்கிறோம், கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணன் கெட்டது பண்ணுவார்? அப்போ கெட்டது நடக்குதே, கெட்டது அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? கெட்டது நடக்குதா இல்லையா நமக்கு?
அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கஷ்டம் வருதே, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணர் அப்ரூவ் பண்ணாமல அந்த கஷ்டம் வருது, ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு கிருஷ்ணர்? அப்போ நம்மளுடைய கர்மம் பண்ணோம் இல்லையா, அப்போ பறவைகள் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் கழியணும்ல, அதுக்கு கொஞ்சோண்டு கர்மத்தை பாக்கி வச்சு கொடுக்குறாரு, ஊசி ஏற்றுற மாதிரி லேசா. ஓகே, அவ்வளோதான் அவங்க கொடுக்குறாரு. ஓகே, அதுவே நம்ம பியூரிஃபிகேஷனாக இருக்கிறது, அதே நம்ம தாங்க முடியல. பியூரிஃபிகேஷன் நம்மளுடைய சுத்தத்துக்காக. ஆனால் உண்மையான பக்தர் எப்படி நினைப்பார்னா, இந்த மாதிரி கர்ம வினைகளை தீர்க்கறதுக்காக கிருஷ்ணர் வந்து என்னைய கிருஷ்ணன் இப்படி வந்திருக்க கஷ்டமாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துலேயும் கிருஷ்ணரை பார்க்கணும். உடனே கிருஷ்ணர் யார், நான் இவ்வளோ கிருஷ்ணரை திருப்பி திருப்பி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன், இப்படி எனக்கு நடந்துருச்சு, என் குழந்தைக்கு இப்படி நடந்துருச்சு, கிருஷ்ணரே இப்படி சொல்லக்கூடாது நம்ம ஆக்சுவலாக. ஏன்னா கிருஷ்ணர் இஸ் அ பர்சன். இதில் போட்டிருக்குல்ல, நம்மளை எப்படி 4 பேர் புகழ்ந்து சொன்னாங்கன்னா, ஓ அவர் சூப்பர்யா, அவர் பையன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அப்படி நமக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது நமக்கு. எப்படி இந்த கேரக்டர் நமக்கு வந்தது? நம்ம அப்பாட்டே. நம்ம அப்பாவுக்கு அப்படி தானே, அப்பா பார்த்துப்பா சூப்பர்ப்பா, நீ அப்பா மோசமாக இருந்தாலும் நீ சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி இருந்தது கேரக்டரு? அப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாட்டி இருந்த கேரக்டர் வந்து கிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். கிருஷ்ணனை திட்டினா, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேன், உன் பேரையே சொல்லிகிட்டே இருக்கேன், என் ஃபேமிலியில் இப்படி பண்ணிட்டே அப்படின்னா கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்கும்? வலிக்கும். பிகாஸ் கிருஷ்ணா இஸ் அ பர்சன், சென்டியன்ட். அந்த ஹிரண்யாக்ஷன் திட்டும் போது அவ்வளோ வலிக்குமா கிருஷ்ணனுக்கு? திட்டுவான் பயங்கரமாக, கோபத்துலலாம் சண்டை போடுவார் வராகரா. ஓகே, அவருக்கு அந்த அந்த அதை தீக்கணும், அவருக்கு சண்டை போடுற ஆசையை தீக்கணும். அதனால ஒரு பக்தனை அப்படி வந்திருக்காரு இல்லையா, அரக்கனா வந்திருக்காரு. என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹீ இஸ் ஆல்சோ சென்டியன்ட், அவருக்கும் அந்த உணர்ச்சியெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அவரை பற்றி நம்ம புகழ்ந்து சொன்னாலுமே நல்லது. அதனால இந்த மாதிரி பாடலாம் பாடுறோம். இந்த வைஷ்ணவாச்சாரிய பாடணும் இல்லையா, சௌராகிரகண்யம் புருஷம் நமாமி. அவரை புகழ்ந்து பாடம் அவருக்கு ரொம்ப கேட்கறது குளிர்ச்சியாக இருக்கும். புகழ்ந்து பாடம் என்ன பண்ண, நல்லா பாடுறான்ப்பா, இதை இப்படியே பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார். இப்படியே பாடிட்டே இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்? செல்வம் வந்தால் மாறிடுவான். அப்போ அவன் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அதெல்லாம் பண்ணுவார் அவர். ஓகே, அப்புறம் செல்வம் திருப்பி கொடுப்பார். பாடல்கள் கொடுத்தார் இல்லையா, திருப்பி மேலே கொண்டு போனார். இந்த மாதிரி அவருடைய லீலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அவர் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியுமே கரெக்டான ஆக்டிவிட்டி தான். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை எனக்கு இல்லை, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி உன்னை லீலையை புரிஞ்சுக்க முடியல, இவ்வளோ கருணையாக இருந்திருக்க, உன்னை கொல்ல வந்த அரக்கிக்கே நீ இவ்வளோ கருணையாக இருந்திருக்க, அப்போ நான் உன்னை நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ கொடுத்துருக்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஓகே, தப்பாக நினைக்க கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் நம்மள மாதிரி பர்சன், அவரை திட்டினோன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? பயங்கர வலியாக இருக்கும். வேறு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, இது முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், எல்லாம் பாயிண்ட்ஸு வந்து ஷேர் பண்ணலாம். எல்லாம் படித்தாங்களான்னு தெரில, மாதாஜி படிக்கலை, சத்யா மாதாஜி படிக்கலை. சரி, ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, இதோட முடிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலாக. அதான் செகண்ட் சாப்டர் படிக்கணும், பகவத்கீதை செகண்ட் சாப்டரு, அது திருப்பி படிக்கணும். சாண்டிங்கும் பகவத்கீதை சாப்டர் படிக்கணும். அதான் அது வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்ரத்தை வந்து எப்படி வரும்னா சாது சங்கம் இருந்தாலும் வரும். ஓகே, சாது சங்கத்தில் நம்ம நிறையா அசோசியேட் பண்ணணும். கிருஷ்ணர் நம்ம வந்து எதில் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். டிவி நியூஸே பார்த்துட்டே இருக்கோம், பேப்பரில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ வந்து நம்ம இதில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம், சாண்டிங்கில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம், பகவத்கீதைக்கு நிறைய நேரம் ஒதுக்குறோன்னா அதில் நமக்கு நாட்டங்கள் வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை பண்ணுறோமோ அதுதான் நாட்டம் இருக்கும். காலை எந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிக்கணும். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் 8 மணி நேரம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? தூக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கரெக்டாக இல்லையா? கனவுலேயே தான் இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லாக. நம்ம எவ்வளோ ஆன்மீகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு யோசிக்கணும்ல. ஆன்மீகத்தில் ஸ்பெண்ட் பண்ணி 1/2 மணி நேரம் காலையில் அவ்வளோதான், ஹரே கிருஷ்ணா கோவிந்தா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் நம்ம பௌதிகத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நமக்கு கிருஷ்ணன் இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் திருப்பி நம்ம விசாரணை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ண தான் என்ன ஆகும், நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்மளால் அது வந்து வெளியே வர முடியாது. நம்ம உடலெல்லாம் கடைசி வரையும் நினைப்போம். ஓகே, இந்த உடலுக்கு யார் பாதகம் பண்ணால் அவங்களாம் எதிரின்னு நினைப்போம். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா.
சொல்லுங்க மாதாஜி. இப்போ வந்து ரிஷிகளால ஆன்மீக உலகத்துக்கு நாரதர் மாதிரி எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சனாதனர் எல்லாம் மன தத்துவ கற்பனைக்கு அதிகாரிகள்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பகவானை பார்க்கறதுக்கு வைகுண்ட லோகம் போனாங்க இல்ல பிரபு? ஆமாம்மா, அவங்க வந்து இதை இம்பர்சனலிஸ்ட், அருவாதிகளுக்கும் ஓரளவு அவங்களுக்கும் என்னது இந்த ஆன்மீக உடல் வந்துடும். ஏன்னா துர்வாசர் பார்த்தீங்கன்னா அவர் யோகி தானே. யோகி யாராக இருக்கும்? அருவாதிகள். 2 விதமாக ஆன்மீகவாதி இருக்காங்க. ஒன்று பக்தர்கள், இன்னொன்று அருவாதிகள். யோகிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க. துர்வாச முனி கூட யோகி தான். அவரும் என்ன பண்ணார்? இந்த மாதிரி போனார், வைகுண்டம் போகிறார், எல்லாம் போகிறார். ஆனால் நாரதருக்கும் சனக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னா, இவங்கெல்லாம் வைகுண்டத்தோட எல்லா வரையும் தான் போவாங்க. அங்கேயே விஷ்ணு வந்துடுவார், அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. நாரத முனி என்ன பண்ணலாம்? கோலவந்தான் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். ஓகே, அப்புறம் அவங்க பக்தராக மாறிடுவாங்க, சனக்கர்லாம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் மாறிடும். ஸோ யோகிகள் வந்து அந்த எல்லையை டச் பண்ணல. நாரதரை போல நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், ஆனா இவங்க பார்க்க போனாங்களே என்ன நம்ம எல்லையை தான் டச் பண்ணுவாங்க. எல்லையை டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். உள்ளே போக மாட்டாங்க இம்பர்சனலிஸ்டாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் பக்தரான பிறகு அவங்களால போக முடியும். ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா. ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ண டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்கா? சொல்லுங்கள் சார். நாரதமுனி பெரிய முக்தி பெற்ற போகலாம் வரலாம். கரெக்டு. நம்மளும் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் வர ட்ரை பண்ணுவோம். ஓகே, கரெக்டு. மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் வாய்ப்பு. ஆமாம், பண்ண முடியாது. பதட்டம் யாருக்கு இருக்கு இந்த உலகத்தில்? இல்லை, அவங்க சொல்லட்டும். அவங்க ஆமாம், பிரச்சனை கரெக்டு. பிரச்சனை இல்லாமல் இருக்குமா வாழ்க்கையில்? எப்பயுமே பிரச்சனை இருக்கும், எப்பயுமே பதட்டம் இருக்கும். அதான் இந்த உலகம். ஓகே, இந்த பதட்டத்தில் வெளியே வரணும்னா ஒருத்தர் வந்து ஹரிச்சரியா அனுவர்ணனம், அந்த ஹரியோடைய நாமங்களை சொல்ல சொல்ல தான் பதட்டம் குறையுமா, இதெல்லாம் குறையாது. ஓகே, அதனால் பதட்டங்கள் வந்து பிரச்சனை வந்து வந்தவங்க தான் வரும். ஆனால் பிரச்சனை எப்பயுமே வாழ்க்கையில் இருக்கும். எல்லா டைமும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் மனிதனே இருக்க முடியாது. அப்போ வந்து எப்பயுமே பதட்டம் இருக்க தான் செய்யும். அதுதான் இந்த வாழ்க்கை. அதனால தான் முடி மறைச்சிருது சின்ன வயசுலேயே. முடி எப்படி நடக்குது? ஏன் டை அடிக்கிறாங்க சின்ன வயசில்? ஒர்க் பண்ணுறான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறான். 20 வயசு 25 வயசு தான் முடியெல்லாம் நரைச்சிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பதட்டம் அவனுக்கு அந்த வேலையில். முடியே இருக்காது பாதி பேருக்கு. ஓகே, அது வேறு விஷயம். இந்த தண்ணியும் சரி, ஆனால் தண்ணிக்கு மேலே என்னது? அந்த கவலைகள் தான். அவ்வளோதான், போயிடும், எல்லாமே போயிடும். அதனால் பதட்டங்களுக்கு குறையுது. என்ன பண்ணோம்? யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இதான் பதட்டங்கள் குறையும். சரிங்களா? இப்போ வேறு எதுவும் பாயிண்ட், யூனிக்கான பாயிண்ட் தான் சொல்லலாம். 2 மினிட்ஸ் தான் இருக்குது. யாரும் எதுவும் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ஆன்லைன்லேயும் சொல்லலாம் நீங்கள். நாரதர் முனிவர் தான் முதல் பக்தர். அவரோட அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றனா, அவரோட இது ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னாக்கா கொஞ்சமாவது நமக்கு அந்த இது கிடைக்கும். ஆமாம், நம்ம நாரதர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நாரதர் வந்து அந்த பக்தி இதில், அந்த இதில் வந்து ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஃபஸ்ட்டே வந்துடுறாரு. பிரம்மா, நாரதா, வியாசா. ஓகே, அந்த சம்பிரதாயத்தை வந்துடும். வேறு சொல்லுங்கள். ஆமாம், ஈஸியாக வந்த முடியும். கேட்டா ஓகே. நாரத முனி வந்துட்டு இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் சுகதேவ கோஸ்வாமி எடுக்கிறதுல வந்துட்டு அவரோட லைஃப் வருது இல்லையா? அவரோட வாய்ஸ் வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போது அவருக்கு வந்துட்டு எதுவும் நம்மளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. நம்மளை பற்றி யாராவது தப்பாக நம்ம முன்னாலே எல்லாரும் பேசினாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கணுங்க. வில் ஃபீல் அஃபண்டட். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு குரூப்பில். ஆக்சுவலாக அந்த மெசேஜ் வேறு யாருக்கும் போட்டேன். அது இன்னொரு அம்மா அஃபண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. ஏன்னா வி ஆர் வெரி சென்சிட்டிவ், வி ஆர் வெரி ஈகோயிஸ்ட். நம்ம நிறையா ஈகோ இருக்குது, நிறையா சென்சிட்டிவாக இருக்கும். நாரத முனியோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை அவர் பண்ண தப்பை வந்து எல்லார் முன்னாலையும் சொல்கிறாங்க. நாரத முனிக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. இதுதான் ஆன்மீகம். ஓகே, ஆன்லைனில் ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்குங்களா?
ஓகே திங்க் ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ. சொல்லு கிருஷ்ணாக்கும் வந்துட்டு ஃபீலிங்ஸ் உண்டு. ஏன்னா அவங்கள்ட்ட நமக்கே ஃபீலிங்ஸ் வந்தது கரெக்டு நம்மளுக்கு வருது. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஏதாவது தப்பாக சொன்னோம்னா அது அவங்களையும் ஹர்ட் பண்ணும். அது எஸ்பெஷலி நமக்கு நல்லது பண்ணிகிட்டு இருப்பார் கிருஷ்ணர். நமக்கு கஷ்டம் கொடுத்தா கெட்டதும் கிடையாது. ஓகே, கஷ்டம் கொடுத்தானே கெட்டது பண்ணிட்டா அப்படி கிடையாது. கஷ்டம் கொடுத்ததோடைய நோக்கமே வேறு இருக்கும். ஏதோ மிகப்பெரிய துன்பம் வரதை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துருப்பார். ஓகே, அது கூட நமக்கு தெரியாது. அப்போ நல்லது பண்ணவரை என்ன பண்ணுவான், திட்டுவோம். என்ன கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டேன், அது ரொம்ப வலிக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக அவருடைய நாமங்களை சொல்லிட்டு, ஏன்னா நீ என்னமா சொன்ன, கிருஷ்ணர் வந்து பயங்கர நமே பக்த பிரணசி இதெல்லாம் சொல்லி ப்ரீச் பண்ணீங்க, கிருஷ்ணன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணலையே, நான் என்னை வந்து நாசனம் பண்ணிட்டாரு எப்படி சொன்னால் கிருஷ்ணா வில் ஃபீல் வெரி பேட். அதனால் தயவுசெய்து அப்படிலாம் சொல்ல நினைக்கக்கூடாது, எனக்கு சொல்லவும் கூடாது. ஓகே, அப்போ அந்த அகோபக்கியம் நினச்சிக்கணும். இந்த மாதிரி அரக்கியே நீ வந்து மெர்சிஃபுல்லாக இருந்த, அப்போ எனக்கும் நீ மெர்சிஃபுல்லாக இருக்கிறா, இதை என்ன புரிந்து கொள்ள முடியலை அப்படி சொல்லு. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. பகவான் நாம சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, சொல்லுங்க மாதாஜி. இருந்தா தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து தொடர்ச்சி வரும். இல்லைன்னா உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. ஓகே ஓகே, சாரண பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண நாமத்துக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரெஸ்பெக்டும் அதுக்கேற்ற அட்டென்ஷனும் கொடுத்து சாண்டிங்ல வந்து அந்த ரெஸ்பெக்டோட அட்டென்டிவா சாண்ட் பண்ணணும் பிரபுஜி. வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே ஓகே மாதாஜி, நீங்க ஏதோ சொல்லுங்க. சத்சங்கத்துல இருந்தா தான் அதனுடைய தொடர்பு இருந்தா தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை தொடர முடியும். இல்லைன்னா விட்டு போயிடும், நம்மளும் ஃபால் டவுன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ல இருக்கணும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, கார்த்திக் பிரபு உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கவலையில இருந்து நம்ம விடுபடணும்னா அதுக்கு வந்து நம்ம இந்த உடல் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும் பிரபு. அதுக்கு செகண்ட் சாப்டர் படிக்கணும். பகவத்கீதை செகண்ட் சாப்டர் திருப்பி படிச்சு பார்க்கணும். நானும் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஏதாவது 2-3 ஸ்லோகமாக படிக்கணும். செகண்ட் சாப்டர் திருப்பி படிக்கணும். பகவத்கீதையில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். அந்த கீதையின் சுருக்கம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மரி ஆஃப் கீதா இஸ் கிவன் இன் செகண்ட் சாப்டர். ஓகே, அது 2வது அத்தியாயத்தை திருப்பி படிக்கணும். தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க மாதாஜி. காலேஜ் மாதாஜி. நம்ம வந்து சாதாரண ஜீவாத்மாக்கள் வந்து அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் எதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், எதை பற்றியும் நினைச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதா இருப்போம். இது வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா, பகவானுடைய உன்னதமான நாமம் ரூபம் துணைகளை இடைவிடாம பாடிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம இந்த அறியாமை கடலில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அவருடைய அனுபவத்தின் மூலம் தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஓகே ரைட், முடிச்சுக்கலாமா? கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா ஆன்லைனில்? மாதாஜி, விசேஷ் மாதாஜி, ஐஸ்வர்யா மாதாஜி, ஸ்வீனா மாதாஜி. சினிமா பாடல்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கரெக்ட். பக்தி பாடல்களுக்கும் பக்தி தொண்டுக்கும் பயன்படுத்தணும். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஓகே, ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ நரசிம்ம ஆர்த்தி வந்து பாடிடலாம்.